பூப்பறிக்க வருகிறோம் விளையாட்டு சார். அந்த பக்கம் 4 பசங்க இருப்பாங்க, இந்த பக்கம் 4 பெண் குழந்தைங்க இருப்பாங்க. பூப்பறிக்க வருகிறோம் சொல்லி அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு வருவாங்க. இங்கிட்டு இருந்து அடுத்த டீம் வந்து யாரை விட்டு பறிப்பீர்கள் கேட்பாங்க. அவங்க ஒரு பேரை சொல்லி குமாரை விட்டு பறிக்கிறோம்பாங்க. இப்படியே ஒரு 10 கேள்வி. நம்ம விளையாட்டுல பாட்டு வச்சிருக்காங்க சார். அது ஒரு பண்பாட்டுக்கு ஒரு என்ன விஷயம்னா, அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை அவர்கள் அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி சின்ன பிள்ளை மனசுல பதிய வைக்கிறதுக்கு பாட்டு சார். உங்களுக்கு கல்லா மண்ணான்னு ஒரு விளையாட்டு சார். உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் பெரியவங்களுக்கு நினைவு இருக்கும். கல்லா மண்ணான்னு விளையாட்டு. உங்களுக்கு கல்லு கேட்டவன் கல்லுல நிற்பான், மண்ணு கேட்டவன் மண்ணுல நிற்பான். இந்த கல்லு கட்ட வைக்கல நின்றுட்டு யாராவது கல்லுல ஏறுதாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப மாறி நின்று சொல்லுவான், கல்லு கட்ட மண்ணில் வந்து நின்றுட்டு சொல்லுவான், ஓ மண்ணுக்கு வந்தாச்சு உலக்கரிசியை தின்னாச்சுன்னு சொல்லி மண்ணுக்காரனை பார்த்து பாட்டு படிப்பான் கல்லு கட்டவன். அப்ப அவன் ஓடியந்து தொட வர்றப்ப அந்த பக்கம் இன்னொருத்தன் மண்ணில் நின்றுட்டு அவனும் அந்த பாட்டை படிப்பான், ஓ மண்ணுக்கு வந்தாச்சு உலக்கரிசியை தின்னாச்சுன்னு சொல்லி. இவன் திகப்பான், அங்கிட்டு போய் அவனை தொடுததா இங்கிட்டு போய் இவனை தொடுதான்னு சொல்லி. இது விளையாட்டு. அந்த பாட்டு பாத்தீங்களா, ஓமண்ணுக்கு வந்தாச்சு உலக்கரிசியை தின்னாச்சு. நீங்க 5-6 அரிசியை வாயில ஓட்டு திங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். அது ஊறி நமத்து போய் திங்க 10 நிமிஷம் ஆகும். அப்போ உலக்கரிசி திங்க எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவு நேரமாக உன் மண்ணில் நின்று கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி என்னன்னா, உனக்கு சொந்தமான தாய் மண்ணை ஒரு நிமிடம் கூட அடுத்தவரை அபகரிக்க விடாதே. அதுதான் சார் அந்த பாட்டுக்கு பொருள். எல்லா விளையாட்டும் முடிஞ்ச பிறகு பாட்டு பாடுவோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? உங்க வீட்டுக்கு அவரைக்காய் சோத்துக்கு, இருக்க வீட்டுக்கு முருங்கைக்காய் சோத்துக்கு, பக்கத்து வீட்டுக்கு பாகக்காய் சோத்துக்கு, கடைசியா புள்ளப்பத்த வீட்டுக்கு புளியங்காய் சோத்துக்குன்னு அந்த பாட்டு முடியும். நம்மளோட எல்லா விளையாட்டுமே பாட்டுகளோட தான் இருந்திருக்கு. பாட்டு இல்லாம விளையாட்டு இருந்ததில்லை. ஏன் அப்படி ஒரு பாட்டை வச்சிருக்கான் அப்படின்னா, விளையாண்டு களைத்த உடம்புக்கு காய்கறிகள் நல்லது. குழந்தைங்க மனசுல பதிய வைக்கிறோம். நம்ம அவரைக்காய் தின்னு, பாகக்காய் தின்னு, முருங்கைக்காய் தின்னு சொல்லி. கடைசி வரை பாருங்க, புள்ளப்பத்த வீட்டுக்கு புளியங்காய் சோத்துக்கு. ஏன்? புள்ளப்பத்த வீட்டுல புள்ளத்தாச்சிக்கு வந்து வாய் வந்து உப்பா நமனப்பாவே இருக்கும், உரப்பா உப்பா திங்கணும் போல ஆசையா இருக்கும். அதனால புள்ளத்தாச்சி பெத்த வீட்டுல மட்டும், புள்ளப்பத்த வீட்டுல மட்டும் ஒரு 10 நாளைக்கு புளிச்சோரா பொங்குவாங்க நம்ம ஆளுங்க. இப்படிதான் சார் நம்ம பண்பாட்டு கூறுகள் நம்மோட பின்னி 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 பிணைஞ்சிருக்குது. இப்ப நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு வரேன். ஏன் எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்ட்லயும் மாடுகள் படுத்திருக்கு? குறிப்பா பழைய பஸ் ஸ்டாண்டுகள்ல, பழைய பஸ் ஸ்டாண்டு இல்லைன்னா ஊரோட முக்கிய சந்தைகள்ல இப்படி மாடுகள் படுத்திருக்கும். என்னன்னா, இன்னைக்கு நமக்கு அது பழைய பஸ் ஸ்டாண்டு சார். ஆனா மாட்டுக்கு வந்து அதோட பழைய மந்தை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாட்டோட அம்மா, அந்த மாட்டோட அம்மம்மா, தாத்தா பாட்டி மாடுகள்லாம் அங்கெல்லாம் மேய்ஞ்சி தின்னு இளைப்பாரி இருக்கு. நம்ம இன்னைக்கு அதில் போய் பஸ் ஸ்டாண்டை கட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மாடு வருதுன்னா மாட்டுக்கு சொந்தமான இடத்துக்கு மாடு வரத்தான சார் செய்யும்.